அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கு எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று பேச இருக்கும் தலைப்பு பகுத்தறிவது, அதாவது டிசர்ன்மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கடவுளுடைய சித்தம் என்னது, என் வாழ்வில் கடவுள் என்ன சொல்கிறார், எங்கே அழைக்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை கண்டறிவது. பெரிய பெரிய காரியங்களை செய்யும்போது நாம் கடவுள் இதை ஆமோதிக்கிறாரா, கடவுள் இதை ஏற்றுக்கொள்கிறாரா என்பதை நாம் உணர வேண்டும். உணர முடியும், ஜபத்தின் வழியாக தான் முடியும். சிலர் இளைஞர்கள் குருவானவராக ஆக விருப்பப்படுறாங்க, கன்னியர்கள் சிஸ்டராக விருப்பப்படுறாங்க. ஒருவர் பெரிய பொறுப்பை ஏற்றுக்கொள்ள புறப்படுகிறார். அவர்களுக்கு கடவுள் என்ன சொல்கிறார், என்ன சொல்வார், கடவுள் இதை ஆமோதிக்கிறாரா, இது கடவுளுடைய சித்தமா என்பதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த பகுத்தறிவு, டிசர்ன்மென்ட். இதில் முக்கியமான அம்சம் ஜபம் தான். ஜபத்தில் நாம் ஈடுபடும் போது ஜபத்தின் வழியாக இறைவனின் குரலை கேட்க முடியும். ஜபத்தின் வழியாக இறைவனிடம் நம்முடைய கோரிக்கையை நாம் கொண்டு வர முடியும். நம்முடைய வாழ்வில் இது முக்கியம். நாமும் ஏனோ தானோன்னு வாழாமல் கடவுள் அதை ஏற்றுக்கொள்கிறாரா, கடவுள் கொடுத்த கடவுளுடைய சித்தமா இது என்பதை நாம் உணர்ந்து கண்டுபிடிக்க வேண்டும். அவசரப்படாமல் நாம் முதலில் ஜபத்தில் இறங்க வேண்டும். ஜபத்தில் இறங்கி இறைவன்கிட்ட வேண்டும் போது மீதமாக இறைவன் நமக்கு பதில் தருவார். சிலருக்கு கனவு வழியாக அல்லது வேறு விதமான அடையாளங்கள் வழியாக, சில நல்ல நபர்கள் வழியாக கடவுள் பதில் தருவார். ஆகவே நம்முடைய வாழ்விலும் நாம் வாழ்கிறோம் இந்த உலகத்தில் ஏனோ தானோன்னு வாழாமல் எப்படியோ வாழலாம் அப்படின்னு எண்ணாமல், என்னுடைய வாழ்க்கை கடவுளுடைய சித்தத்திற்கு ஏற்புடையதாக இருக்கிறதா, இறைவன் என்ன சொல்வார், இறைவன் எங்கே என்னை வழி நடத்துகிறார், இறை சித்தம் என்னது, இறை வார்த்தை என்ன சொல்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டால் அது சிறப்பாக இருக்கும், நல்லது. கடவுள் நம்மோடு இருப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகிய அந்த சகோதர சகோதரிகளே, இதற்காக மன்றாடுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.